வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினை, ரவிகரன் எம்பி கோரிக்கை. அதிகரிக்கப்பட்ட தேங்காய் விலை, குறைவடைந்துள்ள நுகர்வு. ஹெரோயினுடன் 21 வயதுடைய பெண் கைது. 13,000 சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது. கம்பஹா துப்பாக்கிச்சூடு விசாரணைகளுக்காக 3 குழுக்கள் நியமனம். இனி விரிவான செய்திகள். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்க மகளிர் விவகார அமைச்சின் ஒத்துழைப்பும் அவசியம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற 2025 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், முன்பள்ளிகளில் மிகவும் குறைந்த சம்பளத்தில் ஆசிரியர்களாக மகளிர்களே கடமையாற்றுகிறார்கள். இவ்வாறு கடமையாற்றும் முன்பள்ளி ஆசிரியர்களுடைய 1 மாத கொடுப்பனவு வெறும் 6,000 ரூபாய் மட்டுமே ஆகும். என்ன செய்வது, எப்படி சமாளிப்பதென்று தெரியாமல் தவிக்கிறார்கள். இது தொடர்பில் பலரும் என்னிடம் முறையிட்டுள்ளார்கள். இந்த முன்பள்ளி ஆசிரியர்களின் ஊதிய பிரச்சினைக்கு தீர்வினை வழங்குவதற்கு மகளிர் விவகார அமைச்சரும் தம்மாலான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். முன்பள்ளி ஆசிரியர்களின் ஒப்பற்ற சேவைக்குரிய கொடுப்பனவு போதுமானதா என எண்ணி பாருங்கள். இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு மகளிர் விவகார அமைச்சின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தேங்காய் உற்பத்தியில் ஏற்பட்ட சரிவு மற்றும் தேங்காய் விலைகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாக நாட்டில் தினசரி தேங்காய் நுகர்வு 2 மில்லியன் தேங்காய்களால் குறைவடைந்துள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் தினசரி தேங்காய் நுகர்வு 5 மில்லியன் தேங்காய்களாக இருந்தாலும் தற்போதைய நிலைமை காரணமாக தினசரி தேங்காய் நுகர்வு 3 மில்லியனாக குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் 60 முதல் 65 மில்லியன் தென்னை மரங்கள் இருப்பதாகவும் அவற்றிலிருந்து ஆண்டுதோறும் கிடைக்கும் தேங்காய் சாகுபடி 3,000 மில்லியன் தேங்காய்களுக்கு மேல் இருப்பதாகவும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நாட்டில் ஒவ்வொரு நபரும் ஒரு வருடத்தில் 100 தேங்காய்களையும் 10 போத்தல் தேங்காய் எண்ணெயையும் உட்கொள்கின்றனர். 2024 ஆண்டில் தேங்காய் ஏற்றுமதி மூலம் ஈட்டப்பட்ட அந்நிய செலாவணியின் அளவு 856.79 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை உரப்பற்றாக்குறை, வெள்ளை ஈ, சிலந்தி பூச்சிகள் மற்றும் சிவப்பு மற்றும் கருப்பு வண்டுகளின் அச்சுறுத்தல், கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் மகரந்த சேர்க்கை பிரச்சினைகள் மற்றும் காட்டு விலங்குகளிடம் இருந்து அதிகரித்த சேதம் காரணமாக தேங்காய் உற்பத்தி குறைந்துள்ளதாக இலங்கை தேங்காய் மேம்பாட்டு வாரியத்தின் துணை இயக்குநர் புஷ்பகாந்த் தெரிவித்துள்ளார். வன விலங்குகளால் ஏற்படும் வன சேதம் காரணமாக வருடத்திற்கு சுமார் 500 மில்லியன் தேங்காய்கள் பயன்படுத்த முடியாததால் தூக்கி எறியப்படுவதாகவும் துணை இயக்குநர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தெவலப்பிட்டிய ஹொரகஸ்முல பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளம்பெண் ஒருவர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் போதைப் பொருளின் பெறுமதி சுமார் 2,80,000 ரூபாய் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண் சிறிது காலமாக ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட குறித்த பெண் ஹெரோயினுடன் மினுவாங்கொடை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் மார்ச் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 13,000 சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் வைத்து போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக விமான நிலைய பிரிவின் அதிகாரிகளால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கண்டியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். கம்பஹா அக்கரவிட்ட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணைகளுக்காக 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் மோட்டார் சைக்கிள் உதிரிப்பாக விற்பனை நிலையத்திலிருந்து இருவரை இலக்கு வைத்து இவ்வாறு துப்பாக்கிச்சூட்டை நடாத்தியுள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த குறித்த இருவரும் கம்பஹா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் கட்டகஸ்தர மற்றும் யக்கல ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி.
முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினை ரவிகரன் எம்பி கோரிக்கை. அதிகரிக்கப்பட்ட தேங்காய் விலை குறைவடைந்துள்ள நுகர்வு. ஹெரோயினுடன் 21 வயதுடைய பெண் கைது. 13,000 சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது. கம்பஹா துப்பாக்கிச் சூடு விசாரணைகளுக்காக 3 குழுக்கள் நியமனம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.